का स्वागत है आपके फेवरेट रिएक्शन चैनल में। और आज हम लेके आए खेती मूवी के सीन 7 का रिएक्शन। और लास्ट सीन में हमने देखा वो कमाल का कॉइन फाइट सीन हुआ था, जिसमें एक एक कॉइन करके एक एक बंदे को वहां पे मारा गया है और सबके ऊपर वो कॉइन चिपका के भेजा गया उनको। अब देखेंगे आगे क्या होता है। सच में। और वो सॉन्ग भी मुझे बहुत ही बढ़िया लगा, सारे स्टेप्स थे इतने इजी लग रहे थे, पर ये लोग कर रहे थे ना, इतना मजा आ रहा था देखने में। और वो आई थिंक सो उस टाइम पे जो जैसे तूने बोला कि सेल्फी वेल्फी बहुत ज्यादा ट्रेंड कर रहा था, तो मैं समझ अभी उस टाइम पे रिलीज हुआ होगा, लोग तो पागल ही हो गए होंगे। भाई कितना प्यारा था सेल्फी पुल्ला वाला बहुत अच्छा लगा। चलो देखते हैं कैसा होगा। तो आप भी देखो हम भी देखते हैं। लेट्स स्टार्ट। போய்படுத்துங்க ஒன்று நடுவர் மன்ற தீர்ப்பு கண்ணூத்து கிராமத்துக்கு சாதகமா இருக்கு. அந்த வாட்டர் சோர்ஸ் விவசாயத்துக்கு தான் பயன்படுத்தணும்னு குறிப்பிட்டிருக்காரு லட்சுமிகுமார். ஆனா இன்னைக்கு காலையில எம்என்சி தரப்புல ஒரு விஷயம் சப்மிட் பண்ணிருக்காங்க. வாட்? அதுல கண்ணூத்து கிராமத்தை சுத்தி 200 கிராமத்து முதல் தலைமுறை பட்டதாரி இளைஞர்கள் சுமார் 2324 பேர் எங்களுக்கு ஃபேக்டரி தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. किसने सबमिट की है? மை லார்ட், திடீர்னு கண்ணூத்து கிராமத்தை சுற்றி உள்ள இளைஞர்கள் இந்த கேஸுக்குள்ள எப்படி வந்தாங்க? அவங்க உண்மையிலேயே அந்த கிராமத்தை தான் சேர்ந்தவங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிகிரி சர்டிபிகேட் எல்லாமே அட்டாச் பண்ணிருக்காங்க. அரே, அடுத்த தலைமுறை இளைஞர்கள், அதுவும் டிகிரி ஹோல்டர்ஸ் என்ன விரும்புறாங்கிறது இதுல முக்கிய பங்கு இருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது இந்த மை லார்ட், அவங்க உண்மையான கிராமத்து இளைஞர்கள் தான் அவங்க ப்ரூவ் பண்ண. सही बात है। 2324 டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிருக்காங்க. அது ஃபேக் நீங்க நினைச்சா நீங்க தான் ப்ரூவ் பண்ணணும். அது ஃபேக்னு ப்ரூவ் பண்ண கொஞ்சம் டைம் கொடுங்க. எங்களுக்கு அந்த சர்டிபிகேட் ஜெராக்ஸ் வேணும். ஓகே, இந்த வழக்கை இதுக்கு மேலேயே தள்ளி வைக்க முடியாது. இறுதி தீர்ப்பு இன்னும் 5 நாள்ல. அதுக்குள்ள இதெல்லாம் நீங்க போலீஸ் just 5 days. தீர்ப்பு கார்ப்பரேட் பக்கம் வர வாய்ப்பு இருக்கு. கோர்ट डिस्मिस। ये कोर्ट वालों को इतनी जल्दी कब से होने लग गई? फटाफट निपटा दिया यार। इसको भी मस्त बीजीएम दिया नहीं? சார் கேஸ்ல புதுசா ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அதான் சார் கொஞ்சம் லேட் ஆகுது. कौन है ग्रेजुएट्स? அவங்க வச்சிருக்கிற டிகிரி சர்டிஃபிகேட்ஸ், ரேஷன் கார்டு, ஆளுங்க எல்லாம் ஒரிஜினல். அப்படியா? நான் ஃபுல்லா செக் பண்ணிட்டேன். ஆனா இந்த 2300 பேரும் இந்தியால இல்ல, வெளிநாட்டுல வேலை செய்றாங்க. கூலி வேலை. எதுக்காக வெளிநாட்டுல வேலை செய்யறவங்கள பார்த்து செலக்ட் பண்ணாங்க? அவங்க வேலை செய்யற கம்பெனிஸ் ஃபோன் நம்பர் இருக்கா? கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் 50 பேரோட நம்பர்ஸ் இப்போ ரெடியா இருக்கு. அவங்க கிட்ட பேசுங்க, எனக்கு டவுட்டா இருக்கு. मुझसे साइन करवाया गया है या क्या? मलेशिया। ஹலோ, நான் இங்க சென்னையில இருந்து பேசுறேன். என் பேரு ஜீவானந்தம். அன்னூத்து ஜீவானந்தனா? எஸ். ஆமா. மருதமுத்து, தன்னூத்து கிராமத்துல ஃபேக்டரி தான் வரணும்னு நீங்க சப்போர்ட் பண்ணிருக்கீங்களே, அப்படியா? அப்படி எதுவும் பண்ணலையே என்ன? இல்ல உங்க பேரு, ரேஷன் கார்டு, டிகிரி எல்லாம் இருக்கே. இல்லண்ணே, நானே இங்க வந்து குப்பை பொறுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஊருக்கு வந்து வயல்ல எப்படா வேலை செய்வோன்னு இருக்குண்ணே. நீங்க சென்னைக்கு வந்து இதை கோர்ட்ல சொல்றீங்களா? 4 வருஷம் கான்ட்ராக்ட்ல வந்திருக்கேண்ணே. பாஸ்போர்ட் அவங்க தான் இருக்கு. अच्छा, ये सब उन लोगों का किया है जो लोग 5 दिन में वापस तो नहीं आ सकते, जिन सबका पासपोर्ट ब्लॉक्ड है। பாஸ்போர்ட் அவங்க கிட்ட தான் இருக்கு. நடுவுல அந்த மாதிரி விட மாட்டாங்க. கான்ட்ராக்ட் 2 வருஷம் இருக்குண்ணே, விட மாட்டாங்க. சரியான சிக்கல்ல மாட்டிக்கிட்டோம். எல்லாருமே வெளிநாட்டு கார்ப்பரேட் கம்பெனில லேபர்ஸா இருக்காங்க. திட்டம் போட்டு செலக்ட் பண்ணிருக்காங்க. கார்ப்பரேட் கம்பெனி இன்னொரு கார்ப்பரேட்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. பாஸ்போர்ட் கூட கொடுக்க மாட்டாங்க. ப்ரூவ் பண்ண முடியாது. அப்படின்னா லூஸ். அவங்க சைடு தான் தீர்ப்பு வரும். என்ன ட்ரை பண்ணியா? ஒரு சொத்த வக்கீல வச்சுக்கிட்டு கார்ப்பரேட் கம்பெனி எதிர்க்கிறியா நீ? என்கிட்ட ஒரு அட்வொகேட் டீமே இருக்குடா, கார்ப்பரேட் மூளை. அதுல ஒருத்தரை கூட நீ கூட்டிட்டு வர முடியாது. ஏன்னா அவங்க எல்லாம் ஒர்க் பண்றது மல்டிநேஷனல் கம்பெனில. அது உலகம் ஃபுல்லா இருக்குடா. எனக்கு அடிபட்டா மொத்த பேரும் ஒன்னா வருவாங்க.
கார்ப்பரேட்டுங்கிறது ஒரு செலந்தி வலை. அதுல மாட்டின சின்ன பூச்சி தான் கிராமம். अब इसका काउंटर अटैक बहुत तगड़ा हो रहा है. ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு பிரச்சனைனா கார்ப்பரேட் கம்பெனிஸ் மட்டும்தான் ஒன்று சேருவாங்க. ஆனா விவசாயிக்கு பிரச்சனைனா ஒட்டு மொத்த மக்களும் ஒன்று சேருவாங்கன்னு அவங்களுக்கு Yes. நம்ம பிரச்சனை எல்லாருக்கும் தெரியணும். அதுக்கு மீடியா சப்போர்ட் வேணும். கண்டிப்பா நியூஸ் போடுறோம். ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஆஃப் பேஜ் இல்ல, फ्रंट पेज पे नहीं. 6வது பக்கத்துல ஒரு 7 வரி வரும். अरे यार எவ்வளவு ஹாட் நியூஸ்லாம் வந்துட்டு இருக்குது. 3 வருஷத்து பழைய நியூஸ் இது. வரலாம் பஸ். உங்க சைடுல இருந்து ஒரு 10 பேர், அவங்க சைடுல இருந்து ஒரு 10 பேர். ஏற்கனவே செத்து போனாங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்க சைடுல இருந்து ஒன்லி லேடிஸ். குழந்தைங்க இருந்தா இன்னும் சூப்பர். எல்லாரும் நல்லா பிரைட்டா அழுவணும், நடுவுல கொஞ்சம் கோவப்படணும், திட்டணும். ஆனா நீங்க யாரும் தடுத்துறக்கூடாது. उसे मसाला चाहिए यार. அப்புறம் அதை நம்ம எடிட் பண்ணி எஃபெக்ட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு 2 சண்டே தட்டி விட்டுருவோம். फॉलोइंग संडे ஃபிளாட்லாம் அவ்வளவு இம்மீடியட்டா கிடைக்காது பாஸ். என்ன பேசுறீங்க? वर्क नहीं कर रहा. वो उनके मुंह पे फ्लायर फेंक दिया. 2300 பேரை பொய்யா கிரியேட் பண்ணிருக்காங்க. அதை ப்ரூவ் பண்ண எங்களால முடியல. அதோட அதிகமா மக்கள் சப்போர்ட் பண்ணாதான் கோர்ட்ல நம்ப வைக்க முடியும் சார். சார் உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. ஆனா இது நியூஸ் வேல்யூ இல்லையே. இப்போ ஒருத்தன் கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி போராட்டம் பண்றானா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. டீ குடிக்க போறேன்னு மெட்டின ஒரு வேல்யூ இருக்கு, டீ குடிச்சிட்ட ஒரு வேல்யூ இருக்கு. ஒரு கிராமம் அழிய போகுது, விவசாயில பட்டி கிடக்குறாங்கன்னா சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு என்ன சார் இருக்கு? இதை மீடியா கவர் பண்ண மாட்டாங்க. இதுல என்ன நியூஸ் வேல்யூ இருக்கு? ऐसे लोग हैं यार. வில்லேஜ் ப்ராப்ளம்ப்பா. அங்கேயே முடிக்க வேண்டியதானே, இங்கேயே கொண்டு வரீங்க. போங்கப்பா. विलेज प्रॉब्लम? अरे खाना हमारा फार्मर्स लाते हैं भाई. Nothing is working. ஹலோ, நாங்க தன்னூத்து கிராமத்துல இருந்து பேசுறோங்க. எங்க ஊர் பெரியவங்க இருந்தா அவங்க கிட்ட போன் கொடுங்களேன். கொடுக்குறேம்மா. உங்க கிராமத்துல இருந்து போன். தாத்தா நல்லா இருக்கீங்களா? இருக்கிறாமா. கேஸ் ஏன் 5 நாள் தள்ளி வச்சுட்டாங்க? நம்ம பக்கம் தீர்ப்பு வருமான்னு எல்லாரும் கவலையா இருக்காங்க. வந்துரும்மா. சரி தாத்தா, அம்மா அண்ணன் கிட்ட பேசணும்னு சொன்னாங்க. कैसे बैठे हैं यार ये लोग. सब लोग आस में हैं. உங்க அம்மா பேசணுமா? अरे कैसे बात करेंगे? ஹலோ தம்பி, அம்மா. நீ ஒன்னும் கவலைப்படாத. உன் மனசு மாதிரியே எல்லாம் நல்லபடியா நடக்கும். நாங்க எல்லாரும் சேலக்காரியம்மனை கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்கோம். சரிம்மா. பக்கத்து வீட்டு கோகிலா உன்கிட்ட பேசணுமா? கொடுங்கம்மா. ஒரு நிமிஷம். அண்ணே நல்லா இருக்கீங்களா? मेरे गूज़बम्स आ गए. போன வாரம் அப்பா துபாயில இறந்துட்டாரு. My dad passed away. வேலைக்கு போன இடத்துல நெஞ்சு வலிக்குதுன்னுச்சான். இங்க பாடி அனுப்புறேன்னாங்க. கேஸ் முடியற வரைக்கும் ஆம்பளைங்க யாரும் ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு இருக்கோம்ல, அதான் அங்க எல்லாம் பண்ணிட்டு சொல்லிட்டோம். வச்சிடுறேன். ये लोग बॉडी नहीं मंगा रहे बिकॉज केस जब तक पूरा नहीं होगा कोई मैन नहीं आएगा. माय गॉड. This is too much यार. Commitment. कोई तो रास्ता निकलना चाहिए अब. தம்பி, பத்திரிக்கை, டிவி இவங்க கவனம் நம்ம பக்கம் திரும்பணும். Oh my god. நாங்க வேணா ஒரு 5 பேர் नहीं नहीं नहीं. ஒன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டுங்களா? नहीं नहीं बिल्कुल नहीं. மிஞ்சி போல இன்னும் 5 வருஷமோ 6 வருஷமோ இருக்க போறோம். மக்களுக்கும் நம்ம நியூஸை படிக்க ஆர்வம் வரும். நம்ம பிரச்சனைய சொல்றதுக்கும் வழியா இருக்கும். No. नहीं यार, कितना हेल्पलेस फील हो रहा होगा उनको. ஏன் செத்து போனாதான் நம்மளை திரும்பி பார்ப்பாங்களா? सही में. விவசாயி சாகிறதுக்கு முன்னால தடுக்க வர மாட்டாங்களா? मरे तो ही देखने आएंगे. कुछ तो रास्ता निकालना पड़ेगा. ஒரு பொட்டி கடைக்காரன் அடிச்சா கூட மொத்த பொட்டி கடைக்காரனும் ஒண்ணா வரான்.
ஒரு வட்டி கடைக்காரன் அடிச்சா மொத்த வட்டி கடைக்காரனும் ஒண்ணா வரும். ஆனா ஒரு கிராமத்தான அடிச்சா சிட்டில இருக்கிறவங்க வர மாட்டாங்கல்ல. அரிசி பருப்பு காய்கறி கொத்தமல்லி கருவேப்பிலை வரைக்கும் கிராமத்துல இருந்து வரணும். ஆனா ஒரு கிராமத்தா செத்தான்னா மூக்கு பிடிக்குவாங்களா? சிட்டில பைப்பை திறந்தா தண்ணி, அந்த தண்ணிக்காக விவசாயிக்கு போற கஷ்டம் அவங்களுக்கு எப்படி தெரியும்? பெரிய வெப்பம். பைப்பை திறந்தா 24 மணி நேரம் தண்ணியை பாக்குறவங்களுக்கு விவசாயப்படுற வலிய புரிய வெப்பம். அடுத்த 3 நாளைக்கு சென்னை சிட்டில தண்ணி வராது. தண்ணியை தவிர வேற எதை பத்தி நினைக்க கூடாது. पूरे चेन्नई में पानी बंद. நேஷனல் சேனல் வரைக்கும் இப்ப எப்படி வராங்கன்னு பாருங்க. எப்படிப்பா முடியும்? बट ये कैसे करोगे? சென்னை சிட்டியோட ப்ளூ பிரிண்ட் வேணும். अरे इसके तो मास्टर है, ये तो मास्टर है. यस. यहाँ से क्या फ्लो होता है? खतरनाक विजन है इनका. சென்னை சிட்டிக்கு 70% தண்ணி ஏரி மூலமாகவும் 20% லாரி மூலமாகவும் 10% கிரவுண்ட் வாட்டராகவும் வருது. இந்த ஏரி மூலமா வர தண்ணியை மட்டும்தான் நம்ம பிளாக் பண்ண போறோம். இந்த 70% ஏரி வாட்டர் யூஸ் பண்ற மக்கள் லாரி வாட்டருக்கு வரும்போது 2வது நாள் சிட்டிக்குள்ள லாரி வாட்டர் பத்தாம போயிடும். 3வது நாள் தண்ணி மட்டும்தான் ஒட்டுமொத்த மக்களுடைய தேவையா இருக்கும். நம்ம நோக்கம் மக்கள் பாதிக்கப்படணும்ன்றது இல்ல. கிராமத்தோட அழிவு சிட்டில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியணும். எல்லா மீடியாவும் நம்மளுக்கு தெரியும். நைஸ் ஐடியா. அவ்வளவுதான். சிட்டிக்கு எத்தனை ஏரியில இருந்து வாட்டர் வருது? செம்பரப்பாக்கம் ஏரி, புழல் ஏரி, வீராணம், பூண்டி, சோழவரம் ஏரி. ஆனா ஏரியில இருந்து डैम्स का पानी बंद कैसे होगा? மாத்த எடுக்க முடியும் சொல்றேன். அதுக்கெல்லாம் ஆளுங்க நீங்களும் நானும் தான். நாங்களா? இந்த வயசான காலத்துல எங்களால என்னப்பா பண்ண முடியும்? வீட்டுக்கு பாரமா இருக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் பெற்ற பிள்ளைகளை எங்களை இங்கே கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க ஐயா. வயசானா என்ன? தாழ்த்தப்பட்டவங்களுக்காக தந்தை பெரியார் போராடினது 94 வயசுல. தொழில்நோயாளிகளுக்காக ஓடி ஓடி சேவை செஞ்சப்போ மதர் தெரேசாவுக்கு வயசு 87. மொத்த வெள்ளக்காரங்களை கப்பல் ஏற்றி அனுப்பினப்போ காந்திக்கு வயசு 77. ரிட்டையர்மெண்ட்ன்றது டேட் ஆஃப் பர்த்ல இல்ல, இங்க இருக்கு. सब दिल में है. जज्बा चाहिए. உங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்னு தூக்கி எறிஞ்சு உங்க குடும்பத்துக்கு ப்ரூவ் பண்ணுங்க. யார் வராங்க கூட? us. Yeah. Late bloomers. உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்பிக்கையானவங்க தைரியமானவங்க யாராவது இருந்தா வர வைங்க. நமக்கு இன்னும் 60 பேர் வேணும். का प्लान है क्या? मेरे को तो समझ नहीं आ रहा पानी को रोकेंगे कैसे. बिकॉज डैम्स में से पानी रोकना आ गए भाई. आहा इतने सारे लोगों का सपोर्ट. अरे इन लोगों की पूरी जिंदगी कॉन्टैक्ट्स बनाने में गया है, तो इनके पास तो कॉन्टैक्ट्स होंगे ही होंगे. 5 மணிக்குள்ள மோட்டர் ஆன் பண்ணோம். இப்பவே 1 hour லேட் ஆயிடுச்சு. ஏய் ஏன்டா கீழே? ये क्या है? एक सीडी. ये वही स्टोरी तो नहीं है. அந்த பைப் ஃபுல்லா தெரியணும். சரி. அங்கிதா நீ செம்பரம்பாக்கம் போயிடு. அங்க மத்த பெரியவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி நான் போறேன். ரவி நீ வீராணம் போயிடு. சரி. தாத்தா நீங்க அந்த சீடியை வந்து ஏற்கலப்பையில இங்க தொங்க விட்டுறணும். சரியா? சரிங்க. விட்டுட்டு வந்துருங்க. ஒவ்வொருத்தரா பின்னாடி வாங்க. फॉलो मी वेयर? पाइप के अंदर. ऐसा तो नहीं दिख रहा ये लोग सुसाइड कर रहे हैं. பாத்து குழாய்க்குள்ள இவங்க போனா தண்ணி எப்படி சார் அனுப்புறது? எஸ்பி இன்ஃபார்ம் பண்ணோம். இது எந்த இடம்? अच्छा ये अंदर है तो वो पानी फ्लो ही नहीं करवा पाएंगे. ये कैसे? मतलब उनको स्टार्ट करना होगा तो अगर लोग होंगे तो वो प्रोसेस नहीं हो रहा मेरा अभी माइंड में. ये लोग वहीं पे बैठे रहेंगे. पता नहीं ना अभी है कि नहीं. யாராவது இருக்கீங்களா? ஹலோ ஹலோ யாராவது இருக்கீங்களா? Oh my god this is scary. ओ भाई कैसे बैठे हैं सब लाइन में. मूवी याद आ गई वो.
ओ वाह पेनीवाइज वो करो ऑन पानी। क्या बात है। इतने लोगों की लाश जाएगी उसके अंदर, लोगों के घरों के पानी में, कोई भी बर्दाश्त नहीं करेगा। வெளிய வாங்க ये लोग। நீங்க வரீங்களா நான் உள்ள வரவா? வந்துதான் பாரு, நாங்க மொத்தம் 25 பேரு. இங்க வேற பெட்ரோல் கேளு ஊத்தி விட்டு கொளுத்தி 26 ஒன்னையும் சேர்த்து। ओ माय गॉड ये पूरे पाइप फाड़ देंगे भाई। உள்ள ஆள் இருக்காங்க சார், எல்லாம் கிளம்பணுங்க. தீ குளிச்சிருவோம்னு மிரட்டுறாங்க சார். 5 மணிக்குள்ள வாட்டர் சிட்டிக்கு அனுப்பணும் சார். இப்போ மணி 9 ஆச்சு. இப்போதான் நியூஸ் வந்தது. இங்க மட்டும் இல்ல, பூண்டி, சோழாவரம், செம்பரம்பாக்கம், வீராணம் 5 ஏரியும் லாக் பண்ணிருக்காங்க. எல்லாருமே வயசான கிழவனுங்க சார். क्या बात, पर कितना सफोकेटिंग होगा। सर குழாயோட ஃப்ரண்ட் போர்ஷனை பிரேக் பண்ண ட்ரை பண்ணோம் சார். ஒரு இடத்த உடைக்க ட்ரை பண்ணும்போது அவங்க உள்ளே நடந்து ओ போயிட்டாங்க. आगे जाई जा रहे हैं। கிலோமீட்டர் பைப் உடைச்சிட்டா ரீப்ளேஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் சார். உள்ள எல்லாரும் பெட்ரோல் கேன் வச்சிருக்காங்க சார். அவங்க ஏதாவது பண்ணிக்கிட்டாங்கன்னா நேஷனல் இஷ்யூ ஆயிரும். அந்த கிராமத்தை சேர்ந்த ஜீவனந்தன் தான் இவ்வளவு பண்றான் சார். அவனும் அது உள்ளதான் இருக்கான். அவன் சொன்னா மட்டும்தான் இவங்க வெளியே வருவாங்க. கிராமத்தானுங்க எப்படி அப்படி கிரிமினல் தனமா யோசிக்கிறாங்க? क्योंकि वो क्रिमिनल है साथ में उनके। क्रिमिनल है साथ में। என்ன அங்க எப்படி இருக்கு? இங்க வெளிய ஃபுல்லா பிரஸ், இங்கிலீஷ் பேப்பர், தமிழ் பேப்பர், உள்ளூர் டிவி, வெளியூர் டிவி, ஹிந்தி, இங்கிலீஷ்னு வண்டி வண்டியா நிக்கிறானுங்கப்பா. இது மீடியாவோட பசி, அது நமக்கு முக்கியம் இல்ல. இது மக்கள் பசியா மாறணும். பப்ளிக் क्वेश्चन, மக்கள் நம்ம கிட்ட கேள்வி கேட்கணும். அப்ப நம்ம பேசலாம். अमीरों के यहाँ पानी रुकेगा ना तो कुछ तब सही पता जाएगा। लगेगा। बाथ टब्स भरे हुए हैं पूरे के पूरे, और वहाँ पे पीने को पानी नहीं मिल रहा उनको। ये तो वर्स्ट सिचुएशन होती है। गाड़ी धुल रही है, प्लांट, को भी नहीं मिलेगा। ओ भाई पानी की फाउंटेन, वैल्यू पता लग रही है मुझे यार। सही में एकदम से वो फील आ रहा है भाई। एकदम पानी यार, कितना इम्पोर्टेंट है पानी। और हमारे शहर में कितने फाउंटेन्स हैं, टैंकरों में भरने को भी पानी नहीं है। नो वाटर। इतना खाली टैंकर। ஏரிகளின் தண்ணீரை குழாய்களில் புகுந்து தடுத்திருப்பவர்கள் அனைவரும் வயது முதிர்ந்த பெரியவர்கள் என்பது அதிர்ச்சியையும் कितनी बिल्डिंग्स का नाम ऑर्चिड ऑर्चिड होता அருண் है। பிரகாசம் வயது 73, बस कर दो यार। கிருஷ்ணமூர்த்தி வயது 71, குருநாதன் வயது 69, பெரியசாமி வயது 74, சுந்தரபாண்டி வயது 72, துரை வயது 79, ராமமூர்த்தி வயது 73, வாசுதேவன் வயது 72, கனகராஜ் வயது 72, நடராஜன் வயது 76, குமரகுரு வயது 67. இத உண்மையில விவசாயிகள் தான் பண்ணாங்களா? வோல்டேஜ் अब इनका पूरा न्यूज इस पे आ गया। ஒரு சின்ன விளம்பர இடைவேளைக்கு அப்புறம் பேச போறோம். இது ராணா முறுக்கு கம்பி வழங்கும் வெட்டி பேச்சு விடிஞ்சா போச்சு. தம்பி ஹிந்தி நியூஸ் கேக்குது. அது ஹிந்தி இல்ல, பெங்காலி பாஷை. சொல்லு அங்கிதா. அங்க என் தாத்தா இருக்கார்ல, இருக்காரு. அவர்கிட்ட நான் லைன்ல இருக்கேன்னு சொல்லுங்களேன். அங்கிள், அங்கிதா லைன்ல இருக்கா? ஒரு நிமிஷம். உன் போன்ல இருக்கப்ப இது கொடுக்க சொன்னான். ओह ये क्या है? என்ன ரிங் எல்லாம்? What a way to propose someone. Wow. क्या है यार? It is for जीवा. अपने लिए भी उन्होंने ली थी। Goosebumps आ रहे हैं मुझे तो। एंगेजमेंट हो गई है। என்கேஜ்மெண்ட்னா இனிமே நான் ஃபோன் பண்ணா உன் ஃபோன் என்கேஜ்டா இருக்கவே கூடாது. अच्छा। ஃபோன் பண்ணா நம்ம ரெண்டு பேர் ஃபோனும் என்கேஜ்டா இருக்கணும். ஓகேவா? ठीक है। ஓகே. क्या நேத்து बात। ஃபுல்லா நம்ம சென்னை சிட்டி தண்ணி வராத காரணத்தினால இன்னைக்கு இந்த அம்பத்தூர், ஆவடி, தஞ்சாவூர் ஆல் ஏரியாஸ்ல இருக்கிற ஆல் वो देख तो सही, ये जो हम रोड पे देखते हैं ये बड़ी बड़ी सोसाइटीज में हो रहा है। लोग बाल्टियां ले लेके जा रहे हैं। ओ
It's a mess. कुछ कॉलेज फेस्ट हो ना ऐसा लग रहा है नहीं? पानी के बिना क्या है यार सच में। अरे एक दिन यहाँ पे बंद होता है एकदम से ऐसा हो जाता है क्या हो गया है? दुनिया इधर की उधर हो जाती है। एटलीस्ट हमको इन्फॉर्म तो करते हैं एक दिन के लिए नहीं आएगा। स्विमिंग पूल से ले रहे हैं। What the hell you are talking? अरे ये डायरेक्टर है। We are poor but educated. Mind it. Due to the scarcity of drinking water, people are यार capturing the मुर्गा water डांस tanker कूदते वो। lobbies and involving themselves in riots throughout the city. The police force is unable to control them and the officers are in serious. தொடர்ந்து 2வது நாளா சென்னை சிட்டிக்கு தண்ணி வரல. இந்த வயசானவங்க மேலையும் ஜீவானந்த மேலையும் அபார்ட்மெண்ட் சிட்டி வாசிகள் ஆபீசர்ஸ் பிசினஸ் மேன் இவங்க எல்லாரும் செம்ம கடுப்பா இருக்கிற இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமான விஷயம் சென்னை தவிர மத்த எல்லா ஊர்க்காரங்களும் தமிழ் விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்றாங்க. கேளுங்க 20 வருஷமா எங்க ஊர்ல தண்ணி இல்ல 2 நாள் தண்ணி இல்லாத இப்படி குதிக்கிறானுவ. ஒரு மடம் தண்ணி எடுக்க 12 மைல் நடக்க வேண்டியிருக்கு. நாங்க மட்டும் மனுஷங்க இல்லையா? விவசாயம் பண்ண முடியாம அந்த பாலா பண்ணவங்கள வந்து ஆட்டம் ஓட்டிட்டு இருக்காங்க. இதுக்கு அடையார் போட்ல பெசனர் ஆளுங்க என்ன சொல்றாங்க, அதுக்கு கிராமவாசிகள் பதிலுக்கு என்ன சொல்றாங்கன்றத கேளுங்க. ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியை கிராமத்தோட எப்படி கம்பேர் பண்ண முடியும்? This is ridiculous. கிராமத்து ஏரியாலாம் ஃபிளாட் போட்டு வித்துட்டு விவசாயத்துக்கு தண்ணி இல்லைன்னா எங்க இருந்து வரும்? ஓவே கூவத்தை இவனுக்கு மொத்த பேர் பெயிண்டால கெடுத்தானுவ. நான் கள்ளக்குறிச்சில இருந்து பேசுறேன். कुछ लोग अगेंस्ट भी जा रहे हैं. பூசணிக்காய் செடியில காய்க்குதா கொடியில காய்க்குதா மரத்துல காய்க்குதான்னு கேட்டு பாருங்க ஒருத்தங்களுக்கும் தெரியாது. ஆக்கி வச்சா நல்லா தும்பாங்க. என்னப்பா எஃப்எம் கேட்டியா? இன்னும் நம்ம பிரஸ் கிட்ட பேசவே இல்ல. அதுக்குள்ள நிறைய பேர் நம்ம கிராமத்துக்கு சப்போர்ட் பண்றாங்க. சிட்டியில் இருக்கிறவங்களாம் நம்ம மேலே கோபமாக இருக்காங்க. நாளைக்கு காலையில் 8 மணிக்கு நான் ப்ரெஸ் கிட்ட பேச போகிறேன். அதுக்கப்புறம் விவசாயிகளோட கஷ்டம் மட்டும்தான் எல்லாருடைய மனசுலையும் இருக்கும். கோர்ட்டில் ஷிராக் கொடுத்துருக்கிற போலீஸ் சப்போர்ட்டர்ஸ்க்கு எதிராக மக்களுடைய குரல் வெளியே வரும். ஒரே ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? ஜீவானந்தம் கல்கட்டா ஜெயிலேருந்து தப்பிச்சிட்டாரு. நியூஸில் கேட்டேன். அவர் நேரம் இங்கே தான் வருவார். நம்மளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாருன்னா எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். ऊपर से अब तो एंगेज भी हैं ये। ओ तेरी जीवा यार दोस्ती कर लो उनके साथ। అజ్ఞాతంలో ఉన్న మదర్ తెరెసా వృద్ధాశ్రమానికి చెందిన సుమారు 40 మంది వృద్ధులని వెంటనే అరెస్ట్ చేయవలసిందిగా పోలీసులకు ప్రభుత్వం చెన్నై ప్రజలు ఎన్నో ఇబ్బందులకు గురవుతున్నారు. ఈనాటి ముఖ్యాంశాలు మరోసారి. మన దేశాన్ని శుభ్రంగా ఉంచుకోవాలని మన దేశ ప్రధాన మంత్రి ఇస్ ది సెకండ్ డే ద చెన్నై సిటీ is struggling without water. Farmers of the Tanut village, members of the Anna Teresa old age home and Jeevanandam who are revolting and blocking water pipes will be arrested soon by the police department, source says. अब ये क्या पता ये प्लान इनको गलत लग रहा हो सकता है. इनको लग रहा है ये ऐसे क्यों कर रहे हैं? There's no time. Call the driver. Please. Okay, just one minute. Hassan, driver, come on, let's go. This is the first time top 12 corporate owners from India पानी भी जा रहा है. place. நமக்குள்ள பிசினஸ் போட்டி இருக்கலாம். நமக்கு பொது எதிரி வந்துட்டா நாம ஒண்ணு சேர்ந்துடணும். கார்ப்பரேட் எதிர்க்கிறவங்கள நசுக்கணும். இந்த ஒரு கேஸ்ல விட்டுட்டா ஊருக்கு கேஸ் போடுவாங்க. நான் ஷாம்பு ஃபேக்டரி வச்சிருக்கேன். ஒரு பாட்டில் எக் ஷாம்பு பண்ண 45 முட்டை 45 eggs. தெருவில் போற பரதேசி குழந்தைங்கள்லாம் முட்டை சாப்பிட ஆசைப்பட்டா how could we make shampoo? Oh come on. இந்த கேஸ்ல எம்என்சி வாபஸ் வாங்கினா அது நம்ம எல்லாருக்குமே பிரச்சனை. ஏன் 12 கம்பெனி மேல 33 கேஸ் இருக்கு. நாளைக்கு இதே மாதிரி நாங்களும் கேஸ் வாபஸ் வாங்கணும்னு சொல்லுவாங்க. பிரஸ் மீட் நடக்க கூடாது. அஸ்ஸாம்ல இருந்து 400 பேரை வர வச்சிருக்கேன். அந்த ஜீவானந்தம் பிரஸ் மீட்டுக்கு வரும்போது கலவரத்தை உண்டாக்கி they will finish him. I can help you get through the bureaucracy if needed. I'll support this financially. Thank you all. இந்த கேஸ்ல நான் ஜெயிப்பேன். Thanks for your support. सीधा पुलिस स्टेशन ही गया यार. एक्टिंग है यार इनकी. मेरे को भी लग रहा है दो अलग-अलग लोग ही हैं. और पुलिस भी सोचे भाई जीवा कैसे आ गए.
हुआ ना हो यार उससे बस। कन्विक्ट एस्केप्स, अरे यार ये सर्च कर रहे हैं, मिल जाएगा इनको। अरे मिल गए। கல்கட்டால தப்பிச்சு வந்த ஒரு ஜெயில் கைதியா இவ்வளவும் பண்ணது 2 நாளா சிட்டில வாட்டரை லாக் பண்ணி மொத்த போலீஸையும் பிரஸ்ஸையும் उनकी पूरी impression खराब हो जाएगी। अरे यार मुझे लग रहा है इनको पुलिस के पास नहीं जाना चाहिए था। देखो 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 வாட் நீ நல்லா பாத்தியா? சார் பார்த்தேன் சார், ஜீவானந்தமே தான் இன்ஸ்பெக்டரோட போயிட்டு இருக்கான் சார். அவன் பைப்புக்குள்ள இருந்தவன் எப்படி வெளியே வந்தான்? இப்போ எதுக்கு அவசரமா இன்ஸ்பெக்டர் மீட் பண்ணா? வேற ஏதோ பிளான் பண்றான்। ओह नो, यहाँ पे जीवा जो है वो कहीं ना कहीं ये पूरा प्लान खराब कर रहा है, जबकि उसे तो खुश होना चाहिए था कि भाई ये सारी चीज़ें हो रही हैं, पर शायद वो ये सोच के हैरान हो रहा है कि भाई यहाँ पे इलीगली हो रही हैं या फिर ऐसे क्राइम करे जा रहे हैं, बिकॉज वो तो चाहता था सब एकदम सही तरीके से हो। मुझे भी यही लग रहा है, पर मुझे ऐसा लगता है उनको एटलीस्ट थोड़ी स्टोरी जान लेनी चाहिए उसके बाद से। अगर ये थोड़ा चुप रहते, थोड़ा साइड पे रहते और पूरा प्लान वर्क कर जाता, फिर ये सामने आके जो भी चीज़ें होती वो क्लियर हो जाती। पर यार ये बहुत ही मेरे को लग रहा है जीवा का ऐसे एस्केप कर देना, वो जब तक जेल में थे तब तक मुझे लग रहा था तब तक स्मूथ चल रहा है, क्योंकि वो कंप्लीट हो जाता फिर ये भी बाहर आ सकते थे ना। और वहाँ पे किस तरीके से उन्होंने एंगेजमेंट भी हो गई Engagement भी हो गई। वो इतना प्यारा था ना, वो बहुत ज़बरदस्त। अभी तो कैसा हम देखते हैं कि एंगेजमेंट बहुत स्पेशल, अलग, बिल्कुल अलग वादियों में होनी चाहिए, बट यहाँ पे इतना क्यूट और इतना प्यारा एंगेजमेंट था जो हमेशा याद रहेगा। तो आप लोग कैसे लगा पे कमेंट सेक्शन में जरूर बताइएगा। तो इसे लाइक करते जाइए, कमेंट करते जाइए, शेयर करते जाइए, सब्सक्राइब करिए। बाय।